ரசிகனை ரசிக்கும் தலைவா. தாய் தான் பெற்றெடுத்திருப்பாளா அல்லது 8 பேத்தி 8 தாய் பெற்றெடுத்திருப்பாளா தெரியலையே. ஆமா அப்படின்னு காளியரை கடிலை கண்டு சரி பகவானே திகைத்து நிற்கின்றார். சபாஸ் அப்படி பகவானே திகைத்து நிற்கவும் ஆமா அஷ்டகாளி 8 பேர் பார்த்தார்கள். ஆ ஐயா பகவானே, ஓ பகவானே, கைலாசம் என்பது இதான? இதுதான் கைலாசம். இந்த மனுக்களை பிறவி செய்யறது ஓ அதாவது மனுக்களை பிறவி செய்தது நான் தான். நீங்க தானா? அதுக்கு படி அளப்பதும் பகவான் நான் தான். நீங்க தானா? ஆமா. ஏன் சுவாமி மனுக்களை தவறி பிறவி செஞ்சிருக்கீங்க? அம்மா என்ன? நான் என் படைப்பிலே சரி, மாற்றி பிறவி செய்ய மாட்டேன். மாத்தி பிறவி செய்ய மாட்டீங்களா? அப்படி ஏதாவது மாற்றி பிறவி செய்திருந்தால் சரி, அதுல ஒரு காரணம் இருக்கும். அப்படியா? காரணம் இல்லாமல் இந்த ஆண்டவன் மாற்றி படைக்க மாட்டேன். அம்மா பெண்களே, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சரி என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அம்மா பெண்களே, நீ எங்க இருந்து வாங்கி வர்ற? உனக்கு ஊர் என்ன, பேர் என்ன? உன்னுடைய விவரத்தை என்கிட்ட சொன்னா. உனக்கு தாய் உண்டா, தகப்பன் உண்டா? சரி, பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்னங்கிற விவரத்தை சொல்லு. அதுக்கப்புறம் உன்னை ஏன் தவறி பிறவி செய்த என்ற காரணத்தை நான் சொல்கின்றேன். உன் சந்தேகத்தை பகவான் தீர்த்து வைக்கிறேன். பகவான் தீர்த்து வைக்க. சரி, முதல்ல நீ எங்க இருந்து வாங்கி வர்ற? ஆமா, விவரத்தை சொல்லு. ஐயா பகவானே, ஆ எங்க 8 பேரையும் நல்லா பாருங்க. எங்களையா உங்களை பார்க்க சொல்ல? நீ தானே சொன்ன நல்லா பாருங்கன்னு. நான் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓ பகவான காளியர்கள் சொல்றான். நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? எம்மா, என்ன? உங்களை முன்ன பின்ன நான் பார்த்தது இல்லை. பார்த்ததில்ல. ஆமா, நீங்க கைலாசத்துக்கு புதுசா வந்திருக்கீங்க. அப்படியா? முதல் விவரத்தை சொல்லு. நாங்கள் யார் என்று தெரியுமா? யாரு, யாரம்மா? சிவபெருமான் அறிந்து அம்மா மாரியம்மா, என் மாரியம்மா மச்சரிசி வனமாதிலே மகேந்திரகிரி பட்டணத்தே அந்த மன்னனாரம் மகிடாசூரன் அந்த மகிட நல்ல சூரனவர் அவன் மன்னாகாலே கோட்டை போட்டான். அவன் வரத்தாலே கோட்டை போட்டான். மச்சரிசி வனத்திலே வந்து ஆமா மகேந்திரகிரி பட்டணத்தில் ஓ மகேந்திரகிரி பட்டணத்திலே மன்னனான மகிடாசுரன் ஆண்டு வருகின்றான். மகிடாசுரன் ஆண்டு வருகிறான். அந்த மன்னனான மகிடாசுரன் சரி அந்த மச்சரிசி வனத்திலே அவன் அங்கு எப்படி ஆண்டு வருகின்றான்? அவன் எப்படி ஆண்டு வருகிறான்? மணக்குதிரை ராணுவமாம் ராணுவமா மந்திரி மறுபடை தலைவர் படை மந்திரி மறுபடை தலைவர் படை தலைவர் ராணுவமா வெட்டும்
மன்னனான மகிடாசூரனுக்கு ஆமா மணக்குதிரை ராணுவமாம், மந்திரிமார் படைத்தலைவர்கள், வெட்டும் படை 1 கோடியாம், வீரப்படை 1 கோடியாம், கையால் படை 1 கோடியாம், காலால் படை 1 கோடியாம், அடி யானை கட்டும் மண்டபமாம், குதிரை கட்டும் தையகமாம். அடி சொத்து சுகத்தோடு ஆண்டு வருகின்றான் யாரு? அந்த மன்னனான மகிடாசூரன். ஓ மகிடாசூரன் சொத்து சொக மண்ணு மனை, சரி, அடுக்கு மெத்த வீடு, சரி, ஆடம்பரத்தோடு ஆண்டு வருகிறான். அப்படி அங்க இருக்கக்கூடிய மச்ச அரிசி வனத்திலே வந்தேன். ஆமா, மேலும் அவன் அங்கு எப்படி ஆண்டு வருகின்றான்? மகிடாசூரை எப்படி ஆண்டு வருகிறான்? அவனுக்கு 1ஆம் நல்ல படித்தடமா 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 ஓடை புவால் சாவடியா சாவடியா பேடியா 3ஆம் நல்ல படித்தடமா படித்தடமா முத்தேவட சாவடியா சாவடியா 4ஆம் நல்ல படித்தடமா படித்தடமா நாகரத்ன மேடைகளா மேடைகளா 5ஆம் நல்ல படித்தடமா 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 அரக்கும் மணி மாளிகையா படித்தளமாம், ஒய்யார சாவடியாம், 2ஆம் படித்தளமாம், ரத்தினக்கால் மண்டபம்மாம், 3ஆம் படித்தளமாம், முத்துவர்ணம் மேடைகளாம், அடி 4ஆம் படித்தளமாம், நாகரத்தினம் மணி மண்டபம், அடி 5ஆம் படித்தளமாம், அரசாலும் மணி மண்டபம், அடி சொத்து சுகத்தோடு ஆண்டு வருகின்றான். சொத்து சுகத்தோடு ஆடம்பரத்தோடு ஆண்டு வருகிறான் அந்த மன்னனான மகிடாசூரன். ஆமாம், அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் சரி ஒரு நாள் தினத்திலே ஆமா சாப்பிட்டு இளைப்பாரி சாப்பிட்டு இளைப்பாரி உப்பரிக்கு மேடையிலே நின்று கொண்டே இருக்க அவன் உப்பரிக்க மேடையில் மந்திரிமார்களோடு சரி உல்லாசமா பேசிக்கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சரி அங்கு மகிடாசுரன் என்னையா கடிலே கண்டான். அவன் உப்பரிக்க மேடையில் இருந்து சரி கீழே பார்க்கிறான். ஒருவன் செத்து 4 பேர் சுமந்து செல்வதை கடிலே கண்டான். ஒருவன் இறந்தவனை 4 பேர் சுமந்து கொண்டு போறான். கொட்டு மேல சத்தத்தோடு மேல தாளத்தோடு பூமாலையெல்லாம் போட்டு தூக்கிட்டு போறாங்க. ஐலேசா ஐலேசான்னு தூக்கிட்டு போறாங்க. மகிடாசுரன் கடிலே கண்டான். இவன் மேல இருந்து கீழே பார்த்தான். அப்பா மந்திரி ஒரே கூட்டமா இருக்க. ஆமா ஐலேசா ஐலேசான்னு போறாங்களே என்னன்னு மந்திரிட்ட கேட்கான். அப்பா மந்திரி என்ன மன்னா இங்க வாப்பா. என்ன ஏன் ஒருவனை 4 பேர் சுமந்துட்டு போறாங்க மன்னா? ஏன் அவனுக்கு நடக்க முடியாதா? அது இது கூட உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கீங்களா? தெரியாத. அதாவது மாண்டு மடிந்திருக்கிறான். சரி அவன் செத்து சிவலோக பதவி அடைந்து விட்டான். சரி இறந்தவனை 4 பேர் சுமந்து கொண்டு போறாங்க. அவனை எங்க கொண்டு போறாங்க? இடுகாடான சுடுகாட்டுல கொண்டு போய் சரி வச்சு சுட்டி எரிச்சிருவாங்க. எரிச்சிருவாங்களா? ஆமா. அப்ப நாளைக்கு நானும் மாண்டு மடிஞ்சிருவாடா? மன்னா என்ன உலகத்தில் என்னைக்கு நாம பிறப்புன்னு பிறந்தோமோ சரி சாக்காலம் என்பது நம்ம தலைமையில இருக்கு. சரி அதாவது உலகத்திலே பிறந்தாச்சு. அப்படி பிறப்புங்கும் போதே இறப்புன்னு அன்று எழுதியிருப்பாரு. பிறப்புன்னு பிறந்தாச்சு. சரி இறப்பு 6லும் உண்டு, 60லையும் உண்டு, 60லையும் உண்டு, 100லையும் உண்டு. எப்பவும் சொல்ல முடியாது. அது சாகாம யாருமே இருக்க முடியாது. அதாவது உலகத்திலே பிறந்தாச்சுன்னா இறப்பு தலைமையில இருக்கு. அப்படியா? அவன் மாண்டு மடிஞ்சிட்டான். சரி அவனை தூக்கிட்டு போறாங்க. அப்பா மந்திரி அப்ப சாகாம இருக்கன வேற வழி இல்லையா? மன்னா என்ன சாகாம இருக்கிறதுக்கு வழி இல்ல, ஒண்ணு இருக்கு. என்ன வழி? பிறக்காம இருக்கணும். அதான் பிறந்தாச்சு. என்னைக்கான பிறந்தாச்சு இல்ல? ஆமா. ஒரு நாளைக்கு சாக்கால நிச்சயமா நமக்கு உண்டு.
சரி. மந்திரி மன்னங்கிட்ட சொல்றான். மகிடாசுரன் கடிலே கண்டான். மன்னனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. நடுங்கதானே செய்யும். ஆகா, நாம என்றென்றைக்கும் சாகாமலே இருக்க வேண்டும். நாம இறந்துட்டோம்னு வச்சுக்கோ. சரி. நம்ம நாடு நகரம், சரி, சொத்து சுகம், சரி, அத்தனையும் போயிருமே. ஆமா, போகதான் செய்யும். அப்படியானா நம்ம சாகாமல் வாழ வேண்டும் நினைக்கிறோம். சரி. அப்படி சாகாம இருக்க வேண்டுமானா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழி? அந்த சங்கரனையை சென்று பார்க்க வேண்டும். ஆண்டவனாகிய சிவபெருமானை பார்க்க வேண்டும். அவரிடத்துல தவம் செய்து அவர்கிட்ட வேணா சாகாத வரம் வாங்கலாம். ஆண்டவனிடத்திலே சாகாத வரம் வாங்கி வந்தால் சரி, நீங்கள் சதா சிவனை போல் நீங்களும் வாழலாமே. மந்திரி மன்னனுக்கு யோசனை சொல்றான். ஏற்கனவே ஒரு மன்னனுக்கு யார் யோசனை சொல்வாங்க? அம்மா, ஒரு வீட்டிலே சரி, கணவனுக்கு யோசனை சொல்வது மனைவி. அதே மாதிரி மன்னனுக்கு யோசனை சொல்வது மந்திரி தானே சொல்லணும். ஆமா. சரி, நம்மகிட்ட ஒரு மந்திரி இருக்கான், கூறுகட்ட மந்திரி. சரி, அவங்கிட்ட யோசனை கேளு, அழகா சொல்லுவான். ஏழு கட்ட வைக்கீங்கம்மா. ஆமா. சரி, அப்படி அங்க இருக்கக்கூடிய மந்திரி இருந்தால் இப்படிலாம் இருக்கணும். அதாவது சரி, மன்னனுக்கு யோசனை சொல்வது மந்திரி. சரி, மந்திரி வருமுன் காத்தல். சரி, வருவதற்கு முன்னாலே சரி யோசனை சொல்வான். அதான் மந்திரியுடைய வேலை. அது மந்திரிக்கு வேலை அதுதான். சரி, அப்படின்னு மன்னனான மகிடாசுரன் பார்த்தான். ஆமா, தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி சரி அப்படி மந்திரிடத்திலே ஒப்படைத்து விட்டு சரி நாட்டையும் செங்கோலையும் மந்திரிடத்திலே ஒப்படைத்து ஆமா அவன் அங்கு எங்கே வருகின்றான்? எங்கே வருகிறாள்? அவன் மற்ற ரிசீவனமோ விட்டே மகிடாசுரன் வாரணையா. மன்னனான மகிடாசுரன் ஆமாம் இமயமலை அடிவாரத்திலே வந்து சபா சாகாமல் இருக்க வேண்டுமே என்று சொல்லி சரி அந்த ஆதி சிவனை வேண்டி தவம் இருக்க வேண்டுமே என்று ஆண்டவனை நினைத்து தவம் இருப்பதற்கு 1000 முழ கம்பம் ஒன்றை நாட்டினான். ஓ, 1000 முழ கம்பத்தை நாட்டினான். அந்த 1000 முழ கம்பம் மேலே ஆமை பலகை போட்டான். ஆமை நல்ல பலகை மேலே அடிபரப்பு நெல் பறத்துறான். அடிபரப்பு நெல்லதின் மேலே அழகு செப்பு குடம் ஒன்று வைத்தான். செப்பு குடம் எதற்காக வைக்கின்றான்? செப்பு குடம் தண்ணி எடுக்க வச்சிருப்பான். தண்ணி எடுக்கவா? தண்ணி குடிச்சிட்டாயா தவறு இருக்காங்க. செப்பு குடம் எதுக்கு? தண்ணி எடுக்கத்தானே ஆகும். தண்ணி எடுக்க கிடையாது. இந்த உலகமே ஒரு குடத்துக்குள் அடக்கம் என்று சொல்லி சரி செப்பு குடத்தை தூக்கி வைக்கின்றான். ஒரு குடத்துக்குள் உலகமே அடங்கி இருக்கு. ஆமா, அத விவரத்தை சொன்னா தானமா தெரியும். இந்த பூமியிலே ஒரு மனிதன் பிறப்பு என்று பிறக்கின்ற போது ஒரு குடத்தை உடைச்சு பிறக்க. அதாவது உலகத்திலே சரி மனிதன் தோன்றும் போது ஒரு குடத்தை உடைப்பான். அதற்கு பேரு கன்னி குடம். கன்னி குடம். இந்த உலகத்தை விட்டு ஆவி அடங்கி செல்லும் போது ஒரு குடத்தை உடைச்சு போறோம். கடைசியா போகும்போது ஒரு குடம் உடைப்பாங்க. சரி, அதுக்கு பேர் கொல்லி குடம். அம்மனுடைய சிரசிலே வைப்பது அது பூரண கும்ப குடம். நாமல் கொண்டு வருவதோ வில்லு குடம். நம்ம 6 பேத்துக்கு சாப்பாடு போடுற வில்லு குடம். வில்லு குடம். ஆமா. கரக கண்மணிகளை வைத்து ஆடுவது அது கரகாட்ட குடம். அது போக ஏகப்பட்ட குடம் இருக்கு. ஏகப்பட்ட குடம். என்ன குடம் இருக்கு? சில்வர் குடம், பித்தளை குடம், மண் குடம், பிளாஸ்டிக் குடம், ரப்பர் குடம் அப்படின்னு ஏகப்பட்ட குடம் இருக்கு. சரி, இந்த உலகமே ஒரு குடத்துக்குள் அடக்கம் என்று சொல்லி ஆமா செப்பு குடத்தை தூக்கி வைக்கின்றான். அவன் செப்பு குடம் ஒன்று வைத்தான். அந்த செப்பு குடம் மேலே சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன் ஆமா அவன் அங்கு என்ன பொருளையா வைக்கின்றான்? மேலும் என்ன பொருள் கொண்டு வைக்கிறான்? அவன் செப்பை கூட மேடையல்ல
மேலே சரி செவ்வள நீர் தேங்காயை தூக்கி வைக்கின்றான். அழகான செவ்வள நீர் தேங்காய் ஒன்று வைத்தான். செவ்வள நீர் தேங்காய் எதற்காக வைக்கின்றான்? தேங்காய் சட்னிக்கு வச்சிருப்பான். சட்னிக்கு இல்ல, சாம்பாருக்கும் இல்ல. மடி தேங்காயை கொண்டு எதுக்கு வைக்கிறான்? அந்த ஆதிகரை கண்ட பகவானுக்கு 3 கண். ஓ, ஆண்டவன் சிவபெருமானுக்கு 3 கண். இந்த செவ்வள நீர் தேங்காய்க்கு 3 கண். பகவானுக்கு ஞாபக சின்னமாக அந்த செவ்வள நீர் தேங்காயை தூக்கி வைக்கின்றான். கும்ப குடத்துல கொண்டு தேங்காயை வைக்கிறான். செவ்வள நீர் தேங்காய் மேலே சரி ஒரு எலுமிச்சங்கனியை தூக்கி வைக்கின்றான். எம்மா, எலுமிச்சங்கனி எதுக்கு வைக்கிறான்? எலுமிச்சங்கனி எதற்கையா வச்சிருக்கான்? ஒரு வேளை ஊறுகாய் போட வச்சிருப்பானா? ஊறுகாய் போடையா? இல்ல சர்பத்து போட வச்சிருக்கலாம். சர்பத்து போடவில்லை, போஞ்சு போடவும் இல்ல. எலுமிச்சங்கனி சக்திக்கு உகந்த கனி, சமாதான கனி. ஓ, சக்திக்கு உகந்த கனி, சமாதான கனி. ஒரு இடத்துல சண்டை வந்துச்சுன்னா சரி இந்த எலுமிச்சங்கனியை கொடுத்தா சமாதானமா ஆயிருவாங்களாம். ஆமா, அதனால எலுமிச்சங்கனியை தூக்கி வச்சிருக்கான். அம்மா என்ன இப்ப அம்மாளுக்கு 12 மணிக்கு கொடைவிழா நடக்கும். சரி, பூஜை நடக்கும் போது சரி அம்மன் சாமி கொண்டாடி சாமி ஆடுவார், ஆடுவாங்க. ஆமா சரி, நேர தாளக்காரனும் கட்டக்காரனும் போய் சரி அந்த சாமி கொண்டாடி அம்மா கால, சரி அம்மா கால விழுந்தா சரி அம்மா என்ன கொடுப்பா தெரியுமா? என்னது கொடுப்பாங்க? திருநாரும் சரி ஒரு எலுமிச்சம் பழமும் கொடுப்பா. சரி, எதுக்காக தெரியுமா? எதுக்காக? எப்பா நீ நினைச்ச காரியம் வெற்றி ஆகும், அதனாலதான் வெற்றிக்கனி. சரி, வெற்றிக்கனி. ஆமா, வெற்றிக்கனி. சரி, அப்படி சக்திக்கு உகந்த கனி, சமாதான கனி. இப்ப கட்டக்காரன் சொல்லுதான். சரி, எனக்கும் தாளகாருக்கும் சண்டை வந்துட்டுன்னு வைங்களேன். சரி, எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்து அவர் கண்ணில் பிழிஞ்சு விட்டுருவார், 2 கண்ணிலையும். சரி, பிழிஞ்சு விட்டுனா அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாரு. அமைதியா அவர் வீட்டை பார்த்து போயிருவாரு, சமாதானம் ஆயிருவாரு. சரி அப்படின்னு எலுமிச்சங்கனியின் மேலே, எலுமிச்சங்கனி மேலே மன்னனான மகிடாசூரன் சரி அவன் அங்கு என்ன பொருளையா வைக்கின்றான்? மேலும் என்ன பொருள் கொண்டு வைக்கிறான்? அந்த எலுமிச்சங்கனியின் மேலே இனிய கொட்டை பாக்கு வைத்தான். இனிய கொட்டப்பாக்கு ஒன்று வைத்தான். கொட்டைப்பாக்கு கொழுந்துவத்துல இல்லாத இடமே கிடையாது. ஆமா, அது எல்லா இடத்துக்கு வந்துரும். சரி, கொட்டை பாக்கின் மேலே கோழி முட்டையை தூக்கி வைக்கின்றான். எம்மா, என்ன இவ்வளவு நேரமும் சைவமா வச்சான். சரி, இப்போ தவத்துல கோழி முட்டை ஒரு அசைவம். சரி, ஏன் கோழி முட்டையை கொண்டு அசைவத்தை ஏன் வைக்கிறான்? கோழி முட்டை எதுக்குயா வச்சிருக்கான்? கோழி முட்டை ஒருவேளை ஆம்லெட் போட வச்சிருப்பானா? ஆம்லெட் போடவில்லை, ஆஃப் ஆயில் போடவும் இல்ல. மறுபடி கோழி முட்டையை கொண்டு தவத்துல ஏன் வைக்கிறான்? தவ இருக்கும்போது உங்க ஆம்லெட் ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்டா தவ இருப்பாங்க. ஏம்மா, கோழி முட்டை அதுக்கு தான் ஆகும், கருவில்லாமல் உருவாகாது. ஓ, கருவு இல்லாமல் உருவாகாது. கருன்னு ஒண்ணு இருந்தா தானே உருவாகும். அதனாலதான் கோழி முட்டையை கொண்டு வைக்கிறாங்க. கோழி முட்டையை தூக்கி வச்சிருக்கான். சரி, அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன், ஆமாம், அந்த கோழி முட்டை மேலே சரி அவன் அங்கே என்ன பொருளையா வைக்கின்றான்? மேலும் என்ன பொருள் கொண்டு வைக்கிறான்? அவன் கோழி முட்டை மேடையில் முத்தமல்லி இதனை வைத்தான். முத்தமல்லி இதனை மேலே அவன் கூர்மையுள்ள ஊசி நாட்டி ஊசித்த அவன் செய்துவார், அவன் செய்துவார். அதை உச்சதோறும் மகிடாசூரன் அந்த கோடி முட்டை மேலே ஆமா கொத்தமல்லி இதழை வைத்தான். கொத்தமல்லி இதழ வைத்தான். அந்த கொத்தமல்லி இதழை மேலே ஆமா கூர்மையுள்ள ஒரு செப்பு ஊசியை நாட்டி, கூர்மையுள்ள செப்பு ஊசி நாட்டுகிறான். அந்த ஊசி முனை மேலே நின்று கொண்டு சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன், ஆமாம், அரோகரா அரணை என்று சிவசிவா சிவனை வேண்டி தவம் இருக்கிறான். சிவனை வேண்டி தவம் இருந்து கொண்டு இருக்கின்றான். 1 வருடமா 2 வருடமா? சரி, ஈரா
16 12 வருடம் அப்படி பாரத்தவம் செய்து வருகின்றான். அன்ன ஆகாரம் கிடையாது. சரி. ஊன் உறக்கம் என்பது கிடையாது. சரி. அடிக்கின்ற காற்றை ஆகாரமாக புசித்து சரி அல்லும் பகலும் 60 நாளிகையும் சரி ஆண்டவன் பேரை உச்சரித்துக் கொண்டே தவம் இருக்கான். அப்படி தவம் இருந்து கொண்டிருக்க ஆமா அந்த மகிடாசுரன் தவநிலையாகப்பட்டது முற்றி பெற்று சரி அது அங்கு எப்படியா இருக்கின்றது? எப்படி எப்படி இருக்கு? காற்றடித்தோ மணல் பரத்தி மணல் பரத்தி மணல் பரத்தி கரையான் கொச்சி மேல் படர மேல் படரே மணல் பரத்தி கரையாம்புட்டு மூடி இருக்கு. கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட பற்கள் எல்லாம் வாசி பெற்ற பாரத்தவம் செய்து வருகிறான் மகிடாசுரன். அவனுக்கு தலைமாட்டில் முளைத்த மரம் கால்மாட்டில் பூச்சொரிய கால்மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொரிகிறது. அப்படி அங்க இருக்கக்கூடிய சரி மகிடாசுரன் செய்யக்கூடிய தவநிலையாகப்பட்டது முற்றி பெற்று அவன் செய்யக்கூடிய தவநிலை முற்றி பெற்று நேராதி கைலாச பருவதமே வர சரி ஆதி கிரைக்கண்ட பகவான் பார்த்தார். ஆமாம் நந்தி தேவரை வரவழைத்து சரி அந்த மன்னனான மகிடாசூரனை மகிடாசூரனை ஆதி கைலாச பருவதம் அழைத்து வர சொல்ல சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய நந்தி தேவர் பார்த்தார். ஆமாம் இமயமலை அடிவாரத்திலே வந்து சரி மன்னனான மகிடாசுரனை தேடி ஆமாம் காடு செடி எல்லாம் தேடி அலைந்தார். காடு செடி மேடு பள்ளம் குண்டு குமடு அத்தனையும் தேடி அலைகிறாள். எங்கு தேடி அலைந்தாலும் அவன் மகிடாசூரனை காணவில்லை. ஒரு மரத்தின் அடிவாரத்திலே சென்று அமர்ந்திருக்க ஆமாம் அங்கு அரோகரா சிவசிவா என்று சத்தம் வருவதை கடிலே கண்டார். சிவசிவா சிவசிவா என்கிற சத்தம் மட்டும் கேக்கு. இந்த மண்ணுக்குள்ள இருந்தாலும் சத்தம் வருது. ஆமாம் மண்ணுக்குள்ள எப்படி மனுஷன் போனா? மண்ணுக்குள்ள போனா 12 வருடம் தவம் இருந்திருக்கிறான். சரி அவனை சுத்தி கரையாம்புற்று மூடி இருக்கு. கரையான் புச்சு ஆகப்பட்டது மூடி இருக்கு. அவன் கரையாம்புற்றுக்குள் இருந்து சரி அரகரா அரகரா சிவசிவா சிவசிவான்னு சத்தம் போடுறான். அப்பதான் நந்தி தேவர் பார்த்தார். ஆமா வர்ண பகவான் வாயு பகவானும் மனதில் நினைக்க சரி வருணனும் வாயுவும் மாறி மலையாகவே பொழிந்தார். ஆமா கரையான் புச்சு ஆகப்பட்டது கரைந்தது. கரையாம்புற்று அகன்றது. உள்ள இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரனை கடிலே கண்டு சரி நந்தி தேவரங்கு எப்படி அழைக்கின்றார்? எப்படி எப்படி அழைக்கிறாள்? கம்பம் விட்டு கீழிறங்கி மகிடாசுரா கம்பம் விட்டு கீழிறங்கி கம்பம் விட்டு கீழிறங்கி மகிடாசுரா கம்பம் விட்டு கீழிறங்கே என்று சொல்ல ஆமாம் மகிடாசுரன் காதிலே கேட்டான். சரி இந்த இடத்துல வந்து நம்மளை அழைக்க வேண்டுமே என்றால் ஆண்டவன் தான் வந்திருப்பார். பகவான் தானே வந்திருப்பாரு. நம்ம தவத்தை மெச்சி சரி பகவான் வந்திருப்பார் என்று நம்புகிறான். பகவானாக இருந்தாலும் சரி நம்ம தவத்தை விட்டு கீழே இறங்கி வரக்கூடாது. பசக்குன்னு இறங்க கூடாது. சரி
அப்படின்னு அங்க கம்பத்து மேலே அமர்ந்து கொண்டு சரி மன்னனான மகிடாசுரன் பார்த்தான். ஆமாம். அவன் அங்கு என்னையா கேட்கின்றான்? மேலும் மகிடாசுரன் என்ன கேட்கிறான்? ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, நான் கேட்ட வாரம் தருவீரானாய். ஏ சுவாமி சுவாமி, ஏ சுவாமி சுவாமி, ஏ கீழிறங்கி வருவேனையா. வரம் தருவையானா, ஏ சுவாமி சுவாமி, கீழிறங்கி வருவேனையா. நான் கேட்கக்கூடிய வரத்தை தந்தா நான் கம்பத்தை விட்டு கீழே இறங்குவேன். அப்படி இல்லையா? நான் கீழே தான், நான் மேலதான், நீ கீழே தான். நீங்க கம்பத்து மேலதான், நான் கீழே தான் நிக்கணும் அப்படி சொல்றான். அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சரி நந்தி தேவர் பார்த்தார். ஆமா, இப்போது மகிடாசுரன் கேட்கக்கூடிய வரத்தை நம்ம தர்றேன்னு சொல்லல, நம்ம தரமாட்டேன்னு மறுத்து அவன் கீழே இறங்க மாட்டான். இறங்க மாட்டான். ஆமா, கம்பத்து மேலே தான் அமர்ந்திருப்பான். அவன் கேட்ட வரம் கொடுத்துற வேண்டியதுதான். சரி சரி அப்பா மகிடாசுரா, என்னய்யா? நீ கேட்கக்கூடிய வரத்தை தரம்பா. கீழே இறங்கு. முதல்ல கம்பத்தை விட்டு கீழே இறங்கு. ஆமா. அப்பதான் மகிடாசுரன் காதுல கேட்டு சரி மலமளவென்று கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வந்தான். மகிடாசுரன் 1000 முழ கம்பத்தை விட்டு கீழே இறங்கினான். சரி நேர மலர் தோட்டத்துக்கு சென்றான். பூமலர் பறிக்க வேண்டுமே என்று சொல்லி ஆமா, அவன் அங்கு எப்படியா பூமலர் பறித்து வருகின்றான்? மகிடாசுரன் எப்படி பூ பறித்து வருகிறான்? அவன் கையாகலே பூ பறித்தாள், பூ பறித்தாள், பூ பறித்தாள், கசங்கி மெல்ல போகும் என்றே, போகும் என்றே. பூபரித்தாள், காம்பளிக்கு போகும் என்று விரலாலே பூபரித்தாள், வெம்பி விடுமே என்று தங்க துரட்டி கொண்டு தானே மலர் பறித்து வருகிறான். வெள்ளி துரட்டி கொண்டு வேண்டுமான பூக்களை பறித்து வருகிறான். அப்படி வேண்டுமான பூமலர்களை பறித்து சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய நந்தி தேவருடைய பாதத்துல கொண்டு போட்டார். ஆமா, பாதத்திலே போட்டு சரி பாதத்தை தொட்டு வணங்கி நிற்கவும். ஆமா, இவருடைய பாதத்தை பார்க்கின்ற போது இவர் ஆண்டவனா தெரியவில்லை. இது பகவானுடைய பாதம் மாதிரியே இல்லையே. பகவானுடைய பாதமா இருந்தா எப்படி இருக்கும்? செந்தாமரை பூத்தது போலல்லவா இருக்கும், அப்படியே சொலித்து கொண்டிருக்கும். சரி, இது எங்கேயோ சிம்டு வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. சித்தாள் வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. பிளந்த மாதிரியே இருக்கு. நல்ல தெளிவா சொல்லுங்க. பீடபூமி காலவாசல் ரெண்டா பிளந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஒருவேளை கைலாசத்திலிருந்து நடந்து வந்திருக்காருல்ல, சரி புழுதி கிழுதி தூசி பட்டு அப்படி இருக்கலாம். ஆமா, சரி அதுதான் போகட்டும். இது பகவானாக இருந்தா அவருக்கு பல அடையாளங்கள் உண்டு. ஏகப்பட்ட அடையாளம் இருக்கு. உச்சியிலே கெங்காதேவி இருப்பா. சரி, கெங்காதேவியை காணல. கெங்காதேவி எங்க போனா? ஒருவேளை பூலோகத்துல இறக்கி விட்டுருப்பாரா? பூலோகத்துல இறக்கி விட மாட்டாரு. இறக்கி விட்டா இருகர வெள்ளம் பெருக்கெடுத்துரும். சரி, இறக்கவே மாட்டாரு. இறக்க மாட்டாரு. அப்படின்னு நெற்றியை ஏறிட்டு பார்த்தான். ஆண்டவன் சிவபெருமானா இருந்தா அவருக்கு நெற்றிக்கண் உண்டு. 3 கண்ணு இருக்குமே. ஆமா, அப்ப அந்த நெற்றி கண்ணு எங்க போச்சு? ஒருவேளை சன்னல கழட்டி வச்சிருப்பாரா? அது மூக்கு கண்ணாடியை தான் கழட்டி வைப்பாங்க. ஆமா, நெற்றிக்கண்ணை திறக்கவும் மாட்டாரு, கழட்டவும் மாட்டாரு. நெற்றி கண்ணை திறந்தால் தீபச்சி அல்லவா எரியும். கழுத்திலே பகவானுக்கு சர்ப்ப ஆபரணம்
ஆபரணம் உண்டு. கருணாக பாம்பு இருக்கும், அதையும் காணலையே. பாம்பு இல்லையே. ஒருவேளை இறங்கி இறமைய இருக்குமா? அது இறங்கி இறமைய போகாது. அது பகவான் கழுத்து விட்டு இறங்காது. கையை ஏறிட்டு பார்த்தார். ஆமா, கையில் ஒரு திரிசூலம் இருக்கும், கையில சித்துடுக்கும் உண்டு. சரி, ரெண்டையும் காணல. திரிசூலம் எங்க போச்சு? ஒருவேளை காளியர்கள் வாங்கிட்டு போயிருப்பாளா? வாங்கிட்டு போனாலும் போயிருக்கலாம். சரி, அப்படியே வாங்கிட்டு போனாலும் ஒரு சின்ன சித்துடுக்கு இருக்குமே. ஆமா, சித்துடுக்கு எங்க போச்சு? ராக்கோடாங்கி வாங்கிட்டு போயிருப்பாரு. ராக்கோடாங்கி அவரு வாங்கிட்டு போயிருப்பாரோ? ஆமா, அப்ப வாங்கிட்டு போனாலும் போயிருக்கலாம். நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்கு. சரி, அப்படி சித்துடுக்க வாங்கிட்டு போனாலும் போயிருப்பான். இவரை பார்க்கும் போது பகவானே இல்ல. சரி, இவர் யாருன்னே தெரியலையே. சண்டால நம்ம தவத்தை கெடுக்க வந்திருப்பானோ? வந்திருப்பாரு போல இருக்கு. நீ யாருப்பா, எங்க இருந்து இங்க வந்திருக்க? சரி, எதுக்காக என்னுடைய தவத்தை கெடுப்பதற்கு பின்னாடி வந்திருக்கியா? அம்மா, அப்பா மகிடாசுரா. ஏ மகிடாசுரா, நான் யாரும் தெரியுமா? யாரு சொன்னாத்தானே தெரியும். அந்த கைலாசத்தில் பகவானுக்கு முன்னோடும் பிள்ளை நந்தி தேவர் நான் தான். ஓ, நந்தி பகவான் நீங்க தானா? ஆமா ஐயா. சரி, நான் ஆண்டவனை நினைத்துத்தான் 12 வருடம் பாரத்தவம் செய்தேன். சரி, ஏன் பகவான் வரவில்லை? பகவான் இன்னைக்கு வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாரு? அவருக்கு சிவன் ராத்திரி சிவ பூஜை இருக்கு இன்றைக்கு. ஆமா. சரி, உன்னை கைலாசம் அழைத்து வர சொன்னார். சரி, உன்னை கைலாசம் அழைத்து சென்று கொண்டு விட்டுருது. ஆமா, அங்க போய் உனக்கு என்ன வர வேணுமோ நீ பகவான்கிட்ட கேள். நீ கேட்கக்கூடிய வரத்தை உனக்கு இல்லை என்று சொல்லாமல் பகவான் தருவார். ஐயா நந்தி பகவானே, என்ன? தாங்களை நம்பி சரி உங்க பின்னால நான் வாரேன். சரி, என்னை இடவெளியில விட்டுட்டு போயிடாதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். கைலாசத்துல கொண்டு பகவான் முன்னால விட்டுருங்க. சரி சரி. அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரனும் ஆமா நந்தி தேவரும் ஒன்றாகவே சேர்ந்தேன். சரி, அவர் அங்கு எங்கேயா வருகின்றார்? முத்து மாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரப்பு மாலையிலே தோரணமா, சித்திரப்பு மாலையிலே தோரணமா, செங்கார தேரினிலே ஊர்வலம்மா, முத்து மாரியம்மனுக்கு திருநாள் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. முத்து மாரியம்மனுக்கு திருநாளா முகத்தழகை காண வரும்.
அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரனோடு ஆமா நந்தி தேவர் பார்த்தார். சரி, இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து இருவேர்கள் ஒன்றாக சேர்ந்து நேராதி கைலாச பர்வதமே வருகின்றார். சரி, கைலாச பர்வதமே வர ஆமா நந்தி தேவர் பார்த்தார். நந்தி பகவான் அறிந்தாள். அப்பா மகிடாசுரா, என்னய்யா இதுதான் கைலாசம். ஓ, இதுதான் கைலாசம்மா. கைலாசம்னா இதுதானே கைலாசம். கைலாசம்னா இதுதான் கைலாசம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, கைலாசம்னா எவ்வளவு அழகோடு இருக்கு. சரி சரி, அதோ இருக்காரு, அவர்தான் பகவான். அந்த இருக்கிறார், அவர்தான் பகவான். உனக்கு என்ன வர வேணுமோ பகவான் டப்பை கேள். சரி, நீ கேட்கக்கூடிய வரத்தை அவர் தருவார், நீ வாங்கிட்டு போகலாம். ஆண்டவன் இல்லை என்று தருவாரு, நீ வாங்கிட்டு போகலாம். மகிடாசுரன் ஓடோடி வருகின்றான். ஆமா, பகவானுடைய பாதத்துல வந்து விழுந்துட்டான். பொத்துன்னு வந்து விழுந்துட்டான். அப்பா மகிடாசுரா, எழுந்திரி எழுந்திரி. உனக்கு என்ன வரம்பா வேணும்? கேளு, விவரமா கேளு. ஐயா பகவானே, எனக்கு என்ன வர வேண்டும் என்று தெரியுமா? மகிடாசுரா, உனக்கு என்ன வர வேண்டும்? அதற்கு முன்னால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சரி, நான் என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லி ஆமா எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் எனக்கு என்ன வர வேண்டுமோ அதை நான் உங்ககிட்ட கேட்க. உலகத்திலே எத்தனை பேரும் தவம் இருந்திருக்கிறான். சரி, ஆனா நீ ஒரு நம்பிக்கை இல்லாதவன். சரி, அதனால என்கிட்ட சத்தியம் கேட்கிற. சத்தியம் வேணுமா? ஆமா அப்படின்னு ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். சரி, அவர் அங்க எப்படியா சத்தியம் செய்து கொடுக்கின்றார்? அவன் மகிடாசூரனுக்கு எப்படி சத்தியம் செய்து கொடுக்கிறாள்? என்ன காணை உள்ளாகாணை உண்ணாகாணை 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 புவையவள் மேலாகாணை உண்ணாகாணை உண்ணாகாணை மகவே மேகாணாகாணை பார்வதி மேல் சத்தியமா பார்வதி மேல் சத்தியமா பாரவாரோம் தாரேணையா பாரவாரோம் தாரேணையா கணபதி மேல் சத்தியமா கணபதி மேல் சத்தியமா காணுவாரோம் தாரேணையா பாரவாரோம் தாரேணையா வெற்றி வேடன் சத்தியமா வெற்றி வேடன் சத்தியமா 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 வேண்டுவாரோம் தாரேணையா ஒத்துவே வேதாந்தேயமோ சத்தியமா வேண்டுமாறோ அப்பா மகிடாசுரா, மகிடாசூரா, உனக்கு என்ன வர வேண்டுமோ என்கிட்ட கேள் சரி அப்படின்னு சத்தியம் செய்து கொடுக்க ஆமா மகிடாசுரன் கடிலை கண்டான். மகிடாசுரன் மனதிலே நினைக்கிறான். சரி ஆண்டவனை பார்த்தாச்சு, சரி நாம நினைத்த வரத்தை வாங்க வேண்டும். வாங்கணும் ஆ அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன் பார்த்தேன். ஆமா ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, நான் என்றென்றைக்கும் சாகாமலே இருக்க வேண்டும். என்ன வர வேண்டும்? நான் என்றென்றைக்கும் சாகாம இப்படியே இருக்கணும். மகிடாசுரா, என்ன வரம் கேட்டாலும் சரி சரி, ஆனா சாகாத வரம் கேட்காதப்பா. எதுக்கு சுவாமி கேட்க கூடாது? அதாவது இந்த பாரு, மும்மூர்த்திகள் நாங்களே சரி, ஒவ்வொரு நாடும் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கிறோம். சரி, நீ சாகாத வரம் கேட்கிற. சரி, இன்னைக்கு சாகாத வரம் உனக்கு கொடுத்துருவேன். இதே மாதிரி பூலோகத்து மக்கள் வந்து என்னை நினைத்து தவம் இருந்து என்கிட்ட வந்து சாகாத வரம் கேட்ட நான் கொடுக்க முடியுமா? அப்படியே கொடுத்தாலும் உலகம் தாங்குமா? உலகம் தாங்காது. அதனால நீ சாகாத வரம் கேட்காத, வேற என்ன வேணாலும் கேளுனாரு. ஐயா பகவானே, ஆ நீங்க அப்ப இந்த வரத்தை யாருக்குமே கொடுக்கலையா? இதுவரைக்கும் நான் யாருக்கும் கொடுத்த ஞாபகம் இல்லை. கொடுத்திருக்கீங்களே? யாருக்கு கொடுத்திருக்கிறேன்? என்றென்றும் 16 வயதுடைய மார்க்கண்டேயனுக்கு இந்த வரத்தை கொடுத்தீங்கல்ல? அன்று ஒரு காலத்திலே 16 வயசு மார்க்கண்டேயனுக்கு கொடுத்தது உண்மைதான். அவனுக்கு கொடுக்கும்போது இந்த மகிடாசுரனுக்கு கொடுத்தா என்ன? சரி, அப்ப உனக்கும் அந்த வர வேணுமா? எப்பா சரி, அப்படியானால் உனக்கும் சாகாத வரம் வேண்டும். அப்படி நீங்க சாகாத வரம் தரல, சரி, நான் இதே இடத்துல நாம பிடிங்க மாண்டு மடைஞ்சிருவேன். அவசரப்படாத அவசரப்படாத. சரி,
உனக்கு சாகாத வரம் தானே வேணும். ஆமா நான் தாரேன், நீ வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போ. ஆமா. அப்பா மகிடாசூரா ஏ மகிடாசூரா ஆயுரணல் வருட மட்டும் வருட மட்டும் வருட மட்டும் வருட மட்டும் அடிய வரும் தந்தேடா ஆயுகேரோ மகுட மட்டும் வருட மட்டும் அடிய வரும் தாரேடா. ஆயிரத்தொன்றாம் வருடத்திலே அறிவு காலம் இருக்குதடா இந்த நல்ல வரமதுதா இன்பமோடன் தாரேடப்பா என்று சொல்லி பகவானோ பகவானோ எடுத்துரைக்கும் மேடையிலே என்று சொல்லு பகவானோ பகவானோ எடுத்துரைக்கும் வேளை. அப்பா மகிடாசூரா ஏ மகிடாசுரா உனக்கு 1000 வருடம் மட்டும் அழியாத வரம் தருகின்றேன். ஆமா. ஆனால் 1001ஆம் வருடத்துல உனக்கு அழிவு காலம் நிச்சயம் இருக்கு. 1000 வருடம் முடிந்து சரி 1001 வருடம் பிறக்கும் போது அழிவு காலம் இருக்கு. உனக்கு அழிவு காலம் உண்டு. ஐயா பகவானே, என்ன? நான் 1000 வருட காலம் அழியாம இருப்பேனா? ஆமா. அது போதாதா? 1000 வருடம் ஒரு மனிதன் அழியாமல் இருந்தால் சரி ஆடாத ஆட்டமும் ஆடிடுவான். சரி பாடாத பாட்டு பாடி முடிச்சிருவான். சரி 1000 வருடம் அழியாமல் இருந்தால் மட்டும் போதும். அதோடு விடுவானா? ஐயா பகவானே, என்ன? அப்படி 1001ஆம் வருடத்துல எனக்கு அழிவு காலம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 1001 வருடம் எனக்கு அழிவு வருகிற போது அப்போது எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும் என்று தெரியுமா? எப்பேற்பட்ட வரம் வேண்டும்? ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, நான் ஆண்களாலே சாக மாட்டேன், சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுதத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுதத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆண்களாலே சாக மாட்டேன், சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுதத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன், ஆயுதத்தால் சாக மாட்டேன், சாக மாட்டேன். பகலிலையும் சாக மாட்டேன், சாக போட், 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 போட். இரவிலையும் சாக மாட்டேன், சாக மாட்டேன், வீட்டுக்குள்ளே சாக மாட்டேன், சாக மாட்டேன், வெளியிலையும் சாக மாட்டேன், சாக மாட்டேன், இந்த நல்ல வரமதுதான், 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 கள்ளி சாடை எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், கள்ளி சாடை எனக்கு வேண்டும், போடு, போடு. இந்த நல்ல பரமதூர, பரமதூர. வரமதுதான், ஈசனே எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். அப்படி 1001ஆம் வருடத்துல ஆமா. எனக்கு அழிவு காலம் இருக்கக்கூடிய நாளையில் அழிவு காலம் வருகிற போது நான் ஆண்களாலே சாக மாட்டேன், சரி ஆயுதத்தை கொண்டு வெட்டினாலும் சாக மாட்டேன், ஆமா. நான் பகலிலையும் சாக மாட்டேன், நான் இரவிலும் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் சாகக்கூடாது. அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும். சபாஸ். அது மட்டும் போதாது. வேற என்ன கேட்கிறான்? ஐயா பகவானே, என்ன? அதே மீறி யாராவது வந்து ஆமா அப்படி ஆயுதத்தை கொண்டு என் மீது ஆயுதத்தை கொண்டு தாக்கினால், என்னுடைய உடம்பிலே தாக்கினால், ஆமா, ஒரு சொட்டு உதிரமாகப்பட்டது உச்ச பூமியிலே விழுந்தால், உற்ற பூமியிலே விழுந்தால் எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும் என்று தெரியுமா? ஏ மகிடாசூரா, உனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும்? ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, ஒரே சொட்டி உதிரோமாதே, உதிருமாவே உதிரோமாதே, உதிருமாவே பூமியிலே விழுந்தோம்,
உருவமாகப்பட்டது உச்ச பூமியிலே விழுந்தாள். பூமியிலே விழுந்ததனால எல் பாலசுப்ரமணிய தேவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றார்கள். எல் மகேஷ் தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகின்றார்கள். ஓம் சக்தி பராசக்தி. பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகின்றார்கள். ஓம் சக்தி பராசக்தி. ரத்னகுமார் தேவர் குடும்பத்தினருக்கு இந்த பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகின்றார்கள். யாராக இருந்தாலும் அவங்க குடும்பத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் வந்து இதை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து எம் மதியழகன் காவல்துறை தாராபுரம் அவங்க சார்பாக அது குழந்தைகள் யாராக இருந்தாலும் வந்து பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த என் மகேஷ் தேவர் எல்ஆர் நகர் அவங்க குடும்பத்தை சார்ந்த யாராக வந்து வாங்கிக் கொள்ளுங்க பொன்னாடையை. வாங்க. எஸ் கண்ணன் தேவர் குவைத் லட்சுமிபுரம் எஸ் கண்ணன் தேவர் அவங்க குடும்பத்தார் யாராவது வந்து வாங்கிக்கொள்ளுங்க. நமது திருக்கோயிலுக்கு படப்பு சாதம் பொங்குவதற்காக அரிசியை உபயமாக வழங்கிய நம்ம உயர் திரு எஸ் ஆறுமுகத்தேவர் அவர்களுக்கு மற்றும் ஆர் மந்திரமூர்த்தி தேவர் அவர்களுக்கும் பொன்னாடை போத்து கௌரவிக்கப்படுகின்றார்கள். அவர் குடும்பத்தை சார்ந்த யாராக வந்து பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். படப்பு பிரசாதத்துடைய அரிசி உபயோகமாக எஸ் ஆறுமுகத்தேவர் அவர்கள் மற்றும் ஆர் மந்திரமூர்த்தி தேவர் அவர்கள் பெற்றுக்கொள்ளும். நியமிசம் எடுக்கக்கூடியவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாண்டியன் தேவர் பெற்ற உத்தமராம் இறந்திட்ட செய்தி கேட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் இருளடைந்து போச்சு. இதயம் கலங்களாச்சு, இருளடைந்து போச்சு, மனம் இதயங்கலங்களாச்சு, அது இருளடைந்து போச்சு, இதயங்கலங்களாச்சு, இருளடைந்து போச்சு. மகாலட்சுமி மில்லாதிலே சேவை பல செய்ததானே தியாக தீபமானார். அவர் தியாக தீபமானார், தேவர் செத்தும் தெய்வமானார். தியாக தீபமானார், தேவர் செத்தும் தெய்வமானார். தியாக தீபமானார், செத்தும் தெய்வமானார். தேவ தெய்வமானார், செத்தும் தெய்வமானார்.
தன்னனாதிடம் தன்னானே தன தன்னனாதிடம் தன்னானே தன்னனாதிட தன்னானே தன்னனாதிட தன்னானே அம்மன் வருவத பாருங்கம்மா ஆடி வர்றத பாருங்கம்மா அம்மா வரத பாருங்கம்மா ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருகிற மாறி அம்மனுக்கு ஆனந்தம்மா குலவ போடுங்கம்மா தன்னனாதிட தன்னானே ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அதனால குதிரையா முத்தத்திலே அந்த நாகாத்தம்மா நாம் தேருமேடே தன்னனாதிட தன்னானே தன்னனாதிட தன்னானே அந்த தேருமேட வரும் நாகாத்தம்மனுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அங்க 5 குதிரையா முத்தத்திலே அந்த ஐயப்ப சாமியாம் தேருமேடே ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அந்த தேருமேட வரும் ஐயப்ப சாமிக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா கும்மி அடிங்கம்மா கும்மி அடிங்க குனிந்து வலது கும்மி அடி அது 6 குதிரையா முத்தத்திலே அந்த ஆறுமுக சாமியாம் தேருமேடே ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ தேருமேட வரும் ஆறுமுக சாமிக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தன்னனாதின தன்னானே தன்னனாதின தன்னானே அங்க பாபா பாடர்வத பாருங்கம்மா பாபா பத்தி பாடர்வத பாருங்கம்மா கும்மி அடிங்கம்மா கும்மி அடிங்க வலது கால சுத்தி மெடி அந்த பாபா கோடி போட மாறி அம்மனுக்கு வல்லு வரிசையை பாருங்கம்மா ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அங்க சூர பாடர்வத பாருங்கம்மா சூர சுத்தி பாடர்வத பாருங்கம்மா ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அந்த சூர கோடி போட மாறி அம்மனுக்கு சொல்லு வரிசையை பாருங்கம்மா கும்மி அடிங்கம்மா பெண்ணி அடி கொலவ போட்டு கும்மி அடி அங்க முல்லை புத்ததை பாருங்கம்மா முல்லை முகந்து புத்ததை பாருங்கம்மா ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அந்த முல்லைக்கு கீழே முத்தாரம்மனுக்கு முத்து விளையாட்டை பாருங்கம்மா கும்மி அடிங்கம்மா கும்மி அடி கொலவ போட்டு கும்மி அடி அங்க கத்தரி புத்ததை பாருங்கம்மா கத்திரி கலந்து புத்ததை பாருங்கம்மா ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அந்த கத்தரி கீழே மாறி அம்மனுக்கு காசு விளையாட்டை பாருங்கம்மா தன்னனாதின தன்னானே தன்னனாதின தன்னானே அவ வெள்ளி மலைதனில் வேட்டையாடி நல்ல வெங்கை புலிகளை சங்கரித்து ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ ஆடி வர்ற மாறி அம்மனுக்கு ஆனந்தம்மா குலவ போடுங்கம்மா ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அங்க வேப்ப மரத்தை துருங்கம்மா நல்ல வெத்தல கட்ட மரத்துங்கம்மா கும்மி அடிங்கம்மா கும்மி அடி கொலவ போட்டு கும்மி அடி ஆடி வருகிற மாறி அம்மனுக்கு ஆனந்தம்மா குலவ போடுங்கம்மா தன்னனாதின தன்னானே தன்னனாதின தன்னானே மாமரத்தை துருங்கம்மா மாதா வர்றத பாருங்கம்மா ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ ஆடி வர்ற மாறி அம்மனுக்கு ஆனந்தம்மா குலவ போடுங்கம்மா தன்னனாதின தன்னானே தன்னனாதின தன்னானே எந்த தெருவிலே வருவாளோ அம்மா ஏழைய கண்கொண்டு பார்ப்பாளோ ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அந்த ஏழைக்கு இணங்கிட மாறி அம்மனுக்கு இணைந்து கும்மியை தட்டுங்கம்மா ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அந்த வட்ட வட்ட சிறு பொட்டலிலே அந்த வாலிப பெண்டுகள் தட்டோடே தன்னனாதின தன்னானே தன்னனாதின தன்னானே ஆடி வருகிற மாறி அம்மனுக்கு ஆனந்தம்மா குலவ போடுங்கம்மா தன்னனாதின தன்னானே தன்னனாதின தன்னானே அங்க சிங்கம் வர்றத பாருங்கம்மா சிங்க சீறி வர்றத பாருங்கம்மா கும்மி அடிங்கம்மா கும்மி அடி கொலவ போட்டு கும்மி அடி அந்த சிங்கம் வேட வரும் மாறி அம்மனுக்கு சிரிப்பு பின்னலை பாருங்கம்மா ஆலே லக்குமி ஆலேலோ ஆலே லக்குமி ஆலேலோ அங்க காரு வர்றத பாருங்கம்மா காரு கதறி வர்றத பாருங்கம்மா காரு வரத பாருங்கம்மா கதடி வரத பாருங்கம்மா காருக்குள்ள இருக்கும் மாறி அம்மனுக்கு கண்ணாடி மின்னலை பாருங்கம்மா ஆலே லக்குமி
அம்மா சிலுக்க சிலுக்க வர்றாளே ஏன் முத்தாரம்மா சிங்கரதம் ஏறி வர்றாளே சிலுக்க சிலுக்க வர்றாளே முத்தாரம்மா சிங்கரதம் ஏறி வர்றாளே அம்மா சிலுக்க சிலுக்க வர்றாளே ஏன் முத்தாரம்மா சிங்கரதம் ஏறி வர்றாளே சிலுக்க சிலுக்க வர்றாளே மாரியம்மா சிங்கரதம் ஏறி வர்றாளே பறந்து பறந்து வராளே
சிலையழகி ஸ்ரீராமன் தங்கையவள் அம்மா சிலுக்க அம்மா சிலுக்க சிலுக்க வராளே ஏ மகாளி சிங்கரதா அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம் ஆடி வராளே உலகி வேம்போ பிறந்த இடம் வேடகிரி வட்டன
பிள்ளையார தன்னானே நானே அந்த கற்பகமே வாருமையா தில்லேலே தன்னானே நானே பொடி தில்லேலே தன்னானே நானே தில்லேலே முந்தி முந்தி நாயகரே தன்னானே நானே அந்த முக்கணனார் பாலகரே தில்லேலே ஒரு தன்னானே நானே ஒரு தன்னானே நானே நல்ல சரஸ்வதியே தன்னானே நானே அந்த நான்முகரார் தேவியரே தில்லேலே அந்த பூவையிலே தபசு செய்யும் தன்னானே நானே அந்த பொற்கொடியார் முன்னடைவாதில்லேலே ஒரு தன்னானே நானே ஒரு தில்லேலே அங்கே தன்னானே நானே ஒரு தில்லேலே அந்த குங்குமத்தே பேரழகி தன்னானே நானே அந்த கொழுவினிலே தபசு செய்யும் தில்லேலே ஒரு தன்னானே நானே ஒரு தில்லேலே செந்துரமா சந்தனமாய் தன்னானே நானே அந்த சீரியாறு சிங்கத்தின் மேல் தில்லேலே ஒரு தன்னானே அந்த நாகமலை சுவாமிகளே தன்னானே நானே அந்த நாலு பக்கம் காவலையா தில்லேலே ஒரு தன்னானே ஒரு தில்லேலே அந்த நாயகிக்கு தீயெடுப்போம் தன்னானே நானே நான் பூவெடுத்து பூஜை செஞ்சேன் தில்லேலே ஒரு தில்லேலே அந்த பூவெடுத்து பூஜை செஞ்சால் தன்னானே நானே அந்த பொன்னழகு காளி வராதில்லேலே ஒரு தன்னானே ஒரு தில்லேலே சரணமல்ல சரணமையா தன்னானே நானே உந்தன் சன்னதிக்கு சரணமிட்டோம் தில்லேலே ஓடிவா முருகானி ஓடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா முருகாணி ஓடிவா கந்தா உமையவ திருமகனே ஓடிவா முருகா கணபதி சோரகனே ஓடிவா முருகா கணபதி சோரகனே ஓடிவா முருகா நீ கண்கண்ட தெய்வமாக ஆடிவா முருகா நீ கண்கண்ட தெய்வமாக ஆடிவா முருகா ஓடிவா முருகாணி ஓடிவா கந்தா உமையவ திருமகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா கந்தா உமையவ தன்மகனே ஓடிவா முருகா தெய்வானை வள்ளியோடி ஓடிவா முருகா தெய்வானை வள்ளியோடி ஓடிவா முருகா செந்தில் வடி வேலவனே ஆடிவா முருகா நீ செந்தில் வடி வேலவனாய் ஆடிவா முருகா ஓடிவா முருகாணி ஓடிவா கந்தா உமையவ தன்மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா கந்தா உமையவ தன்மகன் ஓடிவா முருகா தை மாதம் பிறந்திடவே ஓடிவா முருகா தை மாதம் பிறந்திடவே ஓடிவா முருகா நீ தரணியிலே கொண்டாட்டமாய் ஆடிவா முருகா தரணியிலே கொண்டாட்டமாய் ஆடிவா முருகா ஓடிவா முருகாணி ஓடிவா கந்தா உமையவ தன்மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா கந்தா உமையவ தன்மகனே ஓடிவா
முருகா ஓடிவா கந்தா உமையவா கண்ணாடி ஓடிவா முருகா கண்டபாடி தெய்வமேடி ஓடிவா முருகா கண்டபாடி தெய்வமேடி ஓடிவா முருகா தங்கரதம் மேலே ஏறி ஆடிவா முருகா தங்கரதம் மீதிலேறி ஆடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா கந்தா உமையவா கம்மகனே ஓடிவா கந்தா ஓடிவா முருகா ஓடிவா கந்தா உமையவா கம்மகனே ஓடிவா முருகா கூட்டமா குரல் கொடுத்தோம் ஓடிவா முருகா கூட்டமா குரல் கொடுத்தோம் ஓடிவா முருகா ஆட்டமாடி வாட்டம் தீர்க்க ஆடிவா முருகா ஆட்டமாடி வாட்டம் தீர்க்க ஆடிவா முருகா ஆறுமுக பேரழகா ஓடிவா முருகா ஆறுமுக பேரழகா ஓடிவா முருகா ஆறுதலை தந்திடவே ஆடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா கந்தா உமையவா கம்மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா கந்தா உமையவா கம்மகனே ஓடிவா முருகா ஒத்த கல்லு மூக்குத்தியா அந்த பெருமாள் புறம் மாரியம்மா நீ வைப்பியா அப்படியே ஆளே ஆளே மலமேடு எங்க ஆத்தா கரகோ தலமேடு ஆளே ஆளே மலமேடு எங்க ஆத்தா கரகோ தலமேடு ஆடே காலே காலே மேலே ஆத்தா வருவா தல மேலே ரெண்டு கல்லு முக்காதியா அந்த பெருமாள் புறம்
பாட்டு தானே மகிமைகளை சொல்லி வந்தேன் கேளம்மா மணப்புறத்து காளியம்மா பாரம்மா அவ மகிமைகளை சொல்லி வந்தேன் கேளம்மா நான் எலுமிச்சையும் வாங்கி வந்தேன் பாரம்மா அம்மா எலுமிச்சையும் வாங்கி வந்தேன் பாரம்மா நான் ஆணி மாலை கொண்டு வந்தேன் கேளம்மா நான் கனி மாலை கொண்டு வந்தேன் கேளம்மா என் மணப்புறத்து காளி வாரம்மா அம்மா வராளே வராளே மாரியம்மா சிறுத்து கட்டி ஆடி வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா ஆடி வராளே மஞ்சள் அழகியம்மா மையை கண்ணே காளியம்மா மஞ்சள் அழகியம்மா மையை கண்ணே காளியம்மா ஆடல் அழகியம்மா அண்ணன் நட காளியம்மா சிறுக்க தாயே சிறுக்க அம்மா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிங்கரத மேரி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா ஆடி வராளே முந்தல் அழகியம்மா குணத்திலையும் கெட்டிக்காரி அப்படியே முந்தல் அழகியம்மா குணத்திலையும் கெட்டிக்காரி கண்டாங்கி சேடக்காரி கருகமாரி பாசிக்காரி சிறுக்க தாயே சிறுக்க அம்மா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிங்கரத மேரி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா ஆடி வராளே அவ நெச்சி கண்ணு பத்தினியே நேரமாச்சி வந்திடம்மா நெச்சி கண்ணு பத்தினியே நேரமாச்சி வந்திடம்மா ஜோதி அழகியம்மா ஜோதி அழகியம்மா சுந்தர வடிவழகி சிறுக்க தாயே சிறுக்க அம்மா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிங்கரத மேரி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா ஆடி வராளே
ரசிக்கும் தலைவா